திருச்சி பொன்மலை மாவடிக்குளத்தில் சாக்கடை நீர் கலப்பதை தடுக்க வேண்டுமென சாமானிய மக்கள் நலக் கட்சி ஜோசப் கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி பொன்மலையில் உள்ள மாநகராட்சி 45வது வார்டுக்குட்பட்ட 147 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய மாவடிக்குளம் உள்ளது. இந்த குளத்தில் உள்ள தண்ணீரை நிலத்தடி நீருக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த குளத்தில் தற்போது பொதுப்பணித்துறை சார்பில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. பணிகள் நடைபெற்று வந்தாலும் குளத்தில் கலக்கும் சாக்கடை நீரை தடுக்க வேண்டும் எனவும் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் இது சம்பந்தமாக தற்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டு விஜி இதனை பார்த்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சாமானிய மக்கள் நலக் கட்சி ஜோசப் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருச்சி மாவட்டம் பொன்மலை மாவடிக்குளம் 147 ஏக்கரு 45வது வார்டுக்கு சொந்தமானது. அந்த கவுன்சிலர் சீதாலட்சுமி முருகானந்தம் தான் இன்ன வரைக்கும் தூர் வரல. அந்த சாக்கடை உள்ள வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சாக்கடை பாதாள சாக்கடை கொடுக்க சொல்லி பலமுறை நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். பலமுறை பெட்டிஷன் கொடுத்து அந்த பாதாள சாக்கடை உள்ள வருது. இப்போ இவ்வளவு செலவு பண்ணி தூர் வர்றாங்க. அப்போ இந்த சாக்கடை தண்ணி உள்ள வந்தால் என்ன பண்ணும்? இந்த சண்டாங்கள் தான் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த சண்டா வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? மீண்டும் வளரும். இந்த முள்ளை எடுக்கிறதுக்கு ஒரு அடி மண்ணை எடுத்தாங்கன்னா முள்ளு வளராது. ஆனால் இந்த சண்டா நீங்கள் ஒரு அடி எடுத்தாலும் இந்த பாதாள சாக்கடை உள்ள வந்தால் இந்த சண்டா வந்துக்கிறதா இருக்கு. மீண்டும் அரசுக்கு வருவாய் தான் ஏற்பாடு நஷ்டமாகும். இதை ஒரு அடி மண்ணை எக்கண்டமும் தண்ணி நிற்கிறது மாதிரி விவசாயிகளுக்கும் தண்ணி பாயணும், குளத்துலையும் நீர்நிலை தண்ணி தேங்கணும். அந்த அளவுக்கு இந்த குளிமி இருக்கு பாருங்க. இந்த குளிமி மட்டத்துக்கு குளிமிலேருந்து ஒரு அடி வித்தியாசம் என்ன பரவாயில்ல. எக்கண்டமும் தண்ணியை நிற்கிறது மாதிரி எங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கணும். இப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கோர்ட்டுக்கு போய் தான் நம்ம கிளீன் பண்ணுற கட்டத்துக்கு வந்திருக்கு. இதை கிளீன் பண்ணி முடிச்சு முறையாக எடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு கொடுப்பாங்களா என்னங்கிறது தெரியல. சாமானிய மக்கள் நலக் கட்சி மத்திய மண்டல செயலாளர் எல் ஜோசப், இது திருச்சி மாவட்ட ஆட்சியாளருக்கும் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இது பணிவான வேண்டுகோள். இதை மீண்டும் நாங்கள் திருப்பி போகிறதுக்கு நடக்காதமா இந்த திமுக ஆட்சி மாதிரி நீங்கள் நடக்க வேண்டாம். இப்போ ஏற்கனவே கவுன்சிலர் என்ன பண்ணாரு? அவங்க பீரியட்லயே கிளீன் பண்ணால அதை கிளீன் பண்ணுற மாதிரி போட்டாங்களா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதை கிளீன் பண்ணி கொடுக்கணும். இது கவுன்சிலரோட பொறுப்பு இருக்கு. திருவம்பூர் தொகுதி எம்எல்ஏவோட பொறுப்பு இருக்கு. ஆளுங்கட்சி தானே, அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் பார்க்கல. வண்டி கிளீன் ஆகிட்டு இருக்கு. பார்த்து என்ன பண்ணிருக்கலாம்? எப்பா இந்த சண்டான விடாதீங்க, சாக்கடை உள்ள விடாதீங்க சொல்லலாமா இல்லையா? ஏன் அந்த நவல்பட்டி விஜய் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? எல்லாத்துக்கும் ஓட்டு கேட்கறதுக்கு வந்தாரு. நாங்கெல்லாம் மறைமுகமா சப்போர்ட் பண்ணோம். நான் நின்னாலும் மறைமுகமா புதுசா ஒரு ஆட்சி வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம பண்ணணும். ஜெயிக்க வச்சு இன்ன வரைக்கும் பார்க்கல. இந்த எல்லைக்காலி கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்தாங்க, கூட பார்க்கல. முன்னாள் அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் மையசு பொய்யாமணி அவர் என்ன பண்றாரு? வந்தாரு, அதே எல்லா கல்வியம்மன் கோயிலுக்கு அவரும் வர்றாரு. அவரு பாக்குறாரு. அப்ப கூட ஒரு எட்டி பார்த்தா கூட தெரியும். சரி, அப்பதான் செய்யல. அதே நம்ம பதவியில் இருக்கதான் செய்யல. ஏன் இப்போ திராவிடவனவ என்ன பொது சேவை செய்யக்கூடிய கட்சி திமுக அவர் கட்ட அண்ணா திமுக. அப்ப இவருக்கு அந்த உரிமை இல்லையா? பதவியில் இருந்த மட்டும் தான் அந்த இதா செய்வாரா? அதை செய்ய சொல்லி 2 பேர்த்தையும் கேட்கிறோம். முன்னாள் கல்வித்துறை அமைச்சரையும் கேட்கிறோம். இப்ப இருக்க எம்எல்ஏ திருவம்பூர் தொகுதி எம்எல்ஏ விஜய் நவல்பட்டி விஜய் அவர்களையும் கேட்கிறோம். இதை எங்களை கிளீன் பண்ணி கொடுக்கணுங்க. சாக்கடை உள்ள வராம பார்க்கணும். இது அவங்களோட பொறுப்பு தான். இவங்க 4 பேர், மாவட்ட ஆட்சியாளர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், இப்போ உள்ள இன்று எம்எல்ஏ விஜய், இவங்க தான் செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்கலன்னா மீண்டும் டிவிக்கு ஆட்சியை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அது எதுவும் பண்ற மாதிரி நடக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. புதுசா வந்திருக்கீங்க. இன்னும் 4 டயம் இருக்குது. இன்னும் காலங்கள் இன்னும் 5 வருஷம் ஓட்டணும். இதை கிளீன் பண்ணி கொடுப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். மீண்டும் எங்களை போராளியா ஆக்கிறாதீங்க. சாமானிய மக்கள் நலக் கட்சியா போராளி ஆக்கிறாதீங்க. நன்றி, வணக்கம்.